வெல்கம் டு பிரகனா தமிழ் வேர்ல்ட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு ரயில்வே டிக்கெட்ல எப்படி 50 to 75% தள்ளுபடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த சலுகையை நம்ம எப்படி பெறலாங்கிறத தான் பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும், இந்தியாவிலே மிகப்பெரிய துறை வந்து ரயில்வே துறை. அந்த ரயில்வே துறை வந்து பயணிகளுக்கு அப்பப்போ நிறைய சலுகைகளை வழங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால இந்த தள்ளுபடியான டிக்கெட்டை நம்ம வாங்குறது இல்ல. மக்கள் அதை பயன்படுத்தாம விட்டுப்படுதாங்க. இதனால அவங்களுக்கு பல ஆயிரங்கள் தேவையில்லாத செலவு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. குறிப்பாக உங்க வீட்டுல பள்ளி அல்லது கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் இருந்தா இந்திய ரயில்வே வழங்கக்கூடிய இந்த சலுகை கட்டாயத்தை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த முறை நீங்க வெளியூர் செல்லும் போது உங்களுடைய ரயில்வே கட்டணத்தில் பெரிய பணம் வந்து மிச்சமாகும். கல்லூரி மாணவர் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு தங்களோட ரயில்வே டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 50% 70% வரை தள்ளுபடி ஆகும். இதை வந்து நீங்க ஐஆர்டிசி அந்த ஐஆர்டிசி சைட் வழியா நீங்க பண்ணக்கூடாது. நீங்க நேரடியா போயிட்டு உங்க பக்கத்துல இருக்க ரயில்வே கவுண்டர் மூலமா தான் நீங்க முன்பதிவு செஞ்ச மாணவருக்கு மாத்திரம்தான் இந்த தள்ளுபடி கிடைக்கும். சரிங்களா? இதோட ஏஜ் டியூரேஷன் வந்து 12 இருந்து 25 வயசுக்கு உட்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய பிள்ளைகளா இருந்தா நிச்சயமா இந்த டிக்கெட் சலுகைகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. பொது பிரிவு மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% தள்ளுபடியும், எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 75% தள்ளுபடியும் கிடைக்கும். உதாரணமா நீங்க சென்னையில இருந்து மதுரைக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. 500 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கிட்டா இதுல 12 இருந்து 25 வயசுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 50% தள்ளுபடினா அவங்களுக்கு வெறும் 250 ரூபா தான். இதுவே அவங்க எஸ்சி எஸ்டி பிரிவு மாணவர்களா இருந்தா 125 ரூபாய் செலுத்தினா போதும், நமக்கு டிக்கெட் கிடைச்சிரும். ஆனா ரயில்வே டிக்கெட் புக்கிங் கவுண்டருக்கு சென்று மாணவ மாணவிகள் தங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி கார்டை சமர்ப்பிக்க வேண்டும். அப்பதான் இந்த தள்ளுபடி கிடைக்கும். சரி, நான் ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு மாத்திரம் காட்டினா இந்த தள்ளுபடி ஆகுமானா கண்டிப்பா இருக்காது. அவங்க உங்களோட காலேஜ்ல இருக்கிறவங்ககிட்ட பிரின்சிபால் சைன் வாங்கிட்டு இந்த ரயில்வே அந்த ஃபார்ம் வச்சிருப்பாங்க, அதாவது ரயில்வே இந்த கன்செஷன் ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு நீங்க கையெழுத்து வாங்கிட்டு வரதா இருக்கும். நீங்க சொந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு படிக்கிறீங்க, இல்ல வாரத்துக்கு ஒரு முறை உங்க ஊருக்கு செல்கிறீர்கள், அல்லது மாதத்துக்கு ஒரு முறை உங்க சொந்த ஊருக்கு நீங்க ரயில் பயணம் செய்கிறீங்க என்றால் இந்த டிக்கெட் தள்ளுபடி வந்து உங்களுக்கு பல ஆயிரம் ரூபாயை மிச்சம் பண்ணும். சரிங்களா? இது வந்து நீங்க எந்தெந்த கோச்ல யூஸ் பண்ண முடியுங்கிறதையும் நான் சொல்றேன். இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் மற்றும் இரண்டாவது சிட்டிங், இந்த 2 சலுகையில தான் பண்ண முடியும். ஏசில வந்து நம்ம பண்ண முடியாது. ஸ்லீப்பர் கிளாஸ்லயும் 2வது சிட்டிங் இதுல தான் பண்ணக்கூடியதா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து கல்வி சுற்றுலா செல்லும் போது முன்பதிவு செய்யும் போது இந்த டிக்கெட் சலுகை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து அரசாங்கம் நிறைய சலுகைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. வாங்க இப்ப நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா நான் அபிஷியலா என்ன யூடியூப் சொல்லியிருக்கோ, அதாவது அபிஷியலா நம்ம ரயில்வே என்ன சொல்லிட்டு இருக்கோ அதை தான் நான் யூடியூப்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது அபிஷியலோட இதுதான். ரயில்வேயோட அபிஷியல் ஸ்டூடெண்ட் கேன் பி ஹோம் டென் அந்த எஜுகேஷன் டூர், அதாவது ஜெனரல் கேட்டகரி வந்து 50%, செகண்ட் ஹேண்ட் அந்த நான் சொன்னதை தான் சொல்லியிருக்காங்க. எஸ்டி பிரிவுல இருந்தா 75 பிரிவுல அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் சுற்றுலா செல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டுக்கு ஒரு முறை சுற்றுலா சொல்லும் போது 2வது வகுப்பு பெட்டியில் வந்து 75% டிக்கெட் வாங்கலாம். அதே போல கிராமப்புறத்துல சேர்ந்த அரசு மாணவ மாணவிகள் மெடிக்கல், இன்ஜினியரிங் போன்ற தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளை எழுவதற்கு தங்க சொந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரெயின் பயணம் செஞ்சா கூட செகண்ட் கிளாஸ்ல வந்து 75% டிக்கெட் இதுக்கு பயன்படும். அதற்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ஒண்ணு இல்ல, நான் மதுரையில இருந்து சென்னைக்கு நான் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட்டை காட்டிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 75% வாங்கிக்கலாம். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இது ஐஆர்டிசி ஆப்ல போய் பண்ணக்கூடாது. நேரா நம்ம ரயில்வே கவுண்டர்ல போயிட்டு பண்ண வேண்டியதா இதுதான் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராமப்புறத்துல இருந்து வர மாணவ மாணவிகளுக்கும் அவங்க எக்கச்சக்க இது சலுகைகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, கேர்ள்ஸ் அப் டு இது வந்து மந்த்லி டிக்கெட், மந்த்லி சீசன் டிக்கெட், அதுதான் எம்எஸ்டிங்கிறது மந்த்லி சீசன் டிக்கெட். சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படி வாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் இன் ரூரல் ஏரியா ஃபார் ஸ்டடி ஃபார் 1 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க செகண்ட் கிளாஸ்ல 75%. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேர்ள்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் இன் ரூரல் ஏரியா ஃபார் நேஷனல் லெவல் மெடிக்கல் இன்ஜினியரிங், நான் சொன்ன பாத்தீங்களா, நான் என்னென்ன தமிழ்ல சொல்றேனோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இங்கிலீஷ்ல இருக்கு. சரிங்களா உறவுகளே? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாம் ஃபார் யூபிஎஸ்சி சென்ட்ரல் ஸ்டேட் 50% கிடைக்குது. ஃபாரின் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் இந்தியா டிராவலிங் டு அட்டென்ட் அந்த செமினார்ஸ் இதெல்லாம் அட்டென்ட் பண்ண கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா விசிட் பண்ணாங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கும் 50% கிடைக்குது. ரிசர்ச் ஸ்காலர்ஸ் 35 வயசு வரை ஃபார் ஜனவரி
கனெக்ஷன் வித் ரிசர்ச் ஒர்க்குக்கும் அவங்களுக்கும் கிடைக்குது. ஸ்டூடெண்ட் அண்ட் நான் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் ஒர்க் கேம்பன் அவங்களுக்கு ஒரு 25% கிடைக்குது. அதுக்கப்புறம் மெரீன் இன்ஜினியர்ஸ் அப்ரண்டிஸ் அண்டர் கோயிங் நேஷனல் அவங்களுக்கும் ஒரு சலுகை கிடைக்குது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் நீங்க அதுக்காண்டி நீங்க ஒரு பக்கம் சலுகை வாங்கிட்டு நீங்க வந்து மறுபக்கம் போனா போக கூடாது. சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு எந்தெந்த பகுதி நீங்க ஃப்ரம் அண்ட் டூ பண்ணிருக்கீங்களோ அதுதான் ஒவ்வொரு இயர் முடிஞ்ச உடனே நீங்க இந்த ப்ராசஸை வந்து நீங்க ரினியூல் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும், சிறு துள்ளி பெருவெள்ளம். உங்க வீட்டுல காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க இருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து சிறு சிறு சேமிக்கிறது அவங்களுக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அவங்க ரயில்வே கவுண்டர்ல போய் டிக்கெட் பண்ணாங்கன்னா இன்னமும் தெரியும் பெற்றோர்களோட கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் தெரியும். ஆப் வழியா புக் பண்ணும்போது பேரண்ட்ஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எங்க அப்பா புக் பண்ணிட்டாங்க, மதுரை டு சென்னை ரிட்டர்ன் போட்டாங்க, அது போட்டாங்க இது போட்டாங்க. அதை விட அவங்க ஒரு ரயில்வே கவுண்டர்ல போயிட்டு நின்னா அப்பதான் அவங்க பலதரப்பட்ட மக்களை ஃபர்ஸ்ட் பார்க்க முடியும். நம்ம ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்கு இவ்வளவு கியூல நிக்கணுமா நம்ம அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் அவங்க போயிட்டு வர ஒவ்வொரு டிராவலுக்கும் அவங்களுக்கு மதிப்பு தெரியும். பெற்றோர்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு தம் பிள்ளைகளை படிக்கிற வைக்கிற அருமை வந்து தெரியும். நம்ம வீட்டுல இருந்துட்டு நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணீங்கன்னா சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறது அவங்களே யூஸ் பண்ண சொல்லுங்க. அவங்களே ரயில்வே ஸ்டேஷன் ஏன்னா இது அவங்க தான் போகணும். அவங்க போயிட்டு அவங்க ஸ்டூடெண்ட் ஐடி கார்டையும் காட்டினா தான் அந்த டிக்கெட் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்ப நம்ம போயிட்டு பண்ண முடியாது, அதாவது பேரண்ட்ஸ் போயிட்டு பண்ண முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ்ல கூட நீங்க வேணா துணைக்கு போகலாம். பட் ஆனா அவங்களுக்கு இந்த சலுகை தெரிஞ்சுக்கணும். அதாவது மத்திய அரசு நம்ம வந்து இது எல்லாம் இந்த ரயில்வேங்கிறது உங்களுக்கே தெரியும் மத்திய அரசோடதுதான். இருந்தாலும் இந்த சலுகை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்களும் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா வந்து வாழ்வியல வந்து ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்ப லேட்டஸ்ட் ட்ரெயின் நியூஸும் ஜனவரி 1 2026 இருந்து நிறைய அப்டேட் ரயில்வேலையும் வந்துகிட்டு இருக்கு. இனிமே வந்து நிறைய வந்து எக்ஸ்பிரஸ்ல நினைக்கிறேன் நம்ம ரயில்வேல தூங்குறதுக்கு வந்து ஸ்லீப்பர்ஸ் கோச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ஷீட் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. 30 ரூபாய் 50 ரூபாய். இப்போ இதுல பாக்குற ஆடியன்ஸ்க்கு எல்லாம் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஏன்னா வந்து கற்றதும் கற்பித்தலும் வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி சொல்றேன். நீங்க ஒரு ட்ரெயின்ல வந்து செகண்ட் கிளாஸ்ல போறீங்க, அதாவது ஸ்லீப்பர்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எவ்வளவு கிலோ லக்கேஜ் கொண்டு போகலாம், மினிமம் எவ்வளவு மேக்சிமம் எவ்வளவுன்னு நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி நான் ஏசில பயணம் செய்கிறேன், அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரெயின்ல எவ்வளவு லக்கேஜ் கொண்டு போகலாம், இந்த மாதிரி தகவலை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ரயில்வே வந்து இப்போ